மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். முடிச்சு விட்டாங்க. எஸ், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது வந்து நம்ம சுவாமி கூட இருக்கிறது வெண்ணிலாவா ஆக்ட் பண்ணிட்டு இருக்க வைஷு அப்படின்னு சொல்லி. எஸ், அதனால தான் வந்து டைரக்டர் சார் நம்மகிட்ட சாரி கேட்குறாங்க. எந்த டைரக்டரும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இது ஃபேனை வந்து எந்த அளவு ஹர்ட் பண்ணும் விகா ஃபேன்ஸா அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க சாரியோட இந்த பிக்சரை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவுமே முன்கூட்டியே நம்மளெல்லாம் வந்து கொஞ்சம் திடமாக்கிக்கோங்க உங்க மனசை அப்படின்னு நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரியும் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியும் கொடுத்து தான் இந்த பிக்சரை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம சுவாமி அண்ட் வைஷு. அவங்க வந்து ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஆஃப் சாரியில் இருக்கும்போதே தெரியுது கன்ஃபார்மா அப்கமிங்ல வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் இருக்கு அப்படின்னு சொல்லி. அது வந்து மேபி வெண்ணிலா நினைச்சு பார்க்குற மாதிரி இருக்கலாம், வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட சொல்ற மாதிரி இருக்கலாம். இதே சேம் ஆஃப் சாரியில் நம்ம காவேரியுமே வந்து இமேஜின் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், சடனாக ஃபிளாஷ்பேக் வருது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு சுவாமி அவர்கள் உடம்பெல்லாம் குறைச்சு கண்மணி கூட வந்து அதாவது அவங்க வெண்ணிலாவா பண்ணாங்க இல்லையா, அப்படியே நிறைய ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணாங்க, நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் ஆச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகல, பிகாஸ் அவங்க வந்து குவிட் ஆகிட்டாங்க. இப்போ வைஷுவை வச்சு ஃபிளாஷ்பேக்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு முக்கியமான குறிப்பு அதில் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது வெண்ணிலாவை பற்றின நமக்கு தெரியாத, விஜய்க்கு தெரியாத ஏதோ ஒரு உண்மை அதில் ஒளிஞ்சிருக்குமோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கு. ஏன்னா காவேரி ஒரு தடவை கேட்பாங்க, இவ்வளோ கோவமா ஹார்ஷா ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொன்னதுக்கும் அதுக்கும் வந்து மாறா இருக்கு, அதாவது அவங்க சாஃப்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லும் போது இவ்வளோ கோவம் இப்படி, அதாவது காவேரி ஒரு தடவை அடிச்சிருப்பாங்க ஞாபகம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மறக்கவே முடியாத சீன்ஸ். ஸோ அப்போ வந்து காவேரி சொல்லுவாங்க அவங்களோட இன்னொரு முகம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இன்னொரு முகத்துக்கான ஃபிளாஷ்பேக்காக இருக்குமோ அப்படின்றது ஜஸ்ட் என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே. ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ அப்படி இருந்தால் நமக்கு நல்லது தானே. எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். பட் அது நடக்கிறதும் நடக்காததும் டைரக்டர் சைடில் மட்டும்தான் இருக்கு, டீம் சைடில் தான் இருக்கு. பட் நம்ம வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள், அது ஒரு காலேஜ் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது வெண்ணிலாவை பற்றின முக்கியமான ஹிண்ட் வந்து இந்த ஃபிளாஷ்பேக்கில் இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்கமிங்கில் வரப்போகிற ஃபிளாஷ்பேக் சீன் விஜய் அண்ட் வெண்ணிலாக்கு அப்படின்னு சொல்லி. கரெக்டாக ஏப்ரல் 1 அன்னைக்கு பிரவீன் சார் வந்து இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணி, என்ன சார் ஏப்ரல் ஃபூல்ஸ் டேவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவேஸ் நமக்கு முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் எந்த ஃபேனுக்குமே வந்து பண்ண மாட்டாங்க. பட் நம்ம பிரவீன் சார் வந்து பண்ணியிருக்காங்க அப்கமிங்கில். ஸோ யாரும் வந்து இது இந்த ட்ராக் வந்துடுச்சு நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். கண்டிப்பாக இதில் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல ட்ராக் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா இதெல்லாம் நம்ம அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் தான். ஸோ எனிவேஸ் இதெல்லாம் வந்து இப்போ அப்கமிங்ல வர இருக்கு. மேபி அப்கமிங் ப்ரோமோ வந்து ஃபிளாஷ்பேக் ரிலேட்டடா இருக்குமா, இல்ல காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ற மாதிரி ஒரு ப்ரோமோவா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் இது, உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.